ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அது போக ரீசெண்டாக நம்ம சேனலில் இந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுற படம், சர்வைவல் படம், ஜாம்பி படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். நிறைய ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் குட் படம் போடுங்க, லவ் படம் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபீல் குட் படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். பேர் வந்து 2023 ரிலீஸ் ஆன ஏ ராயல் இன் பாரடைஸ். ஸோ ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்கிறான். இதை மறைச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட பழகுறான். ஸோ கடைசியில் அதை பற்றி நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சுதா இல்லையா, அப்படி தெரிஞ்சா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம படத்துக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க கதைக்குள்ள போயலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காம தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஓப்பனிங் சீன்லயே ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு சிரிச்ச முகத்தோட வந்து, நான் உங்களை நேர்ல பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க எழுதின நாவலோடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான், ஸோ எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு புக் ரைட்டர், அவளுடைய ஃபேன் ஒருத்தி தான் இப்படி வந்து ஹீரோயின் கிட்ட ஆட்டோகிராஃப் வந்து கேட்கறா. ஹீரோயினுக்கு இப்படி இந்த பொண்ணு கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷம் தாங்கல. ஏன்னா ஹீரோயின் எழுதுற நாவல் இப்பதான் ரீச் ஆயிட்டு இருக்குது. இந்த டைம்ல நாவல் புக்குக்கு பின்னாடி இருக்கிற ஹீரோயினுடைய சின்ன போட்டோ வச்சு கெஸ் பண்ணி ஆட்டோகிராஃப் வாங்குறதுலாம் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா வித்தியாசமா இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் சக்சஸ் இல்லையா. உடனே ஹீரோயின் அவளுடைய ஆட்டோகிராஃபை ஒலிவியான்ற மாதிரி போட்டு கொடுக்கவும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே கிளம்புறாங்க. இப்படியே சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்றான். ஸோ ஹீரோயினும் அவளுடைய லவரை பார்த்ததுமே, வந்துட்டியா, மீட்டிங்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா, ஒர்க்ல பிஸியா இருந்த போது என்னுடைய கால்க்கு கூட நீ சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவனும் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்கிறான். உடனே ஹீரோயின், சரி அதெல்லாம் சரியாயிடும், உன்னுடைய ஸ்ட்ரெஸ் போக்குற மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போய் ரிலாக்ஸ் ஆகலாமா, அது என்ன இடம்னா ஹெவன் ஐலாண்டுக்கு போகலாம், அங்க வந்து செம ஜாலியா இருக்கும், எனக்கும் ரிலாக்ஸா இருந்தா ரொம்பவே பெட்டரா இருக்கும், நீ எப்படா வருவன் தான் நானுமே வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, இப்பதான் உன்னை பார்த்ததுமே என்னுடைய மைண்ட்க்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல. பட் இதை கேட்டு அவன் ரியாக்ட் ஆகாம இருக்கிறத பார்த்து, அப்படி என்னதான் ஆச்சு உனக்கு, எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கிற, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவனும் யோசிக்காம, நீ தான் பிரச்சனை, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், எனக்கும் உனக்கும் இனிமேல் செட் ஆகாது, இதுதான் நம்ம லைஃப்க்கு நல்லது அப்படின்னும் போது இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஹீரோயினுடைய மனசு உடஞ்சு போயிடுது. உனக்கு என்ன ஆச்சு, மண்டையில எதுவும் அடிபட்டுருச்சா, ஏன் திடீர்னு கேட்கறேன்னு போது அதுக்கு அவனும், நமக்குள்ள பாதி நாள் சண்டை தான் வருது, உன் கூடவே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்ன நீ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்குது, இப்படி நிறைய சொல்லிட்டு போலாம், அதனால தான் நான் திங்க் பண்ணி சொல்றேன், இது நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு ஹெல்த்தி கிடையாது, அதனால நம்ம ரிட்டைன்மெண்ட் போட்டுடலாம், இனியாச்சும் என்ன டார்ச்சர் பண்ணாம நான் என்னுடைய வழியில போக அலோவ் பண்ணு அப்படின்னு அவன் சொல்ல வந்த விஷயத்த சொல்லி உடைக்க. பட் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஏன்னா இவ ரொம்பவே உண்மைக்கு மேல லவ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அதனால இது கனவா இருக்கக்கூடாதா அப்படின்னு கண் கலங்கி பார்த்துட்டு, நம்ம அப்படி பெருசா என்ன பண்ணிட்டோம், அவனுக்கு ஃபுல் லவ் தானே கொடுத்தோம், பட் அதையவே அவன் குறை சொல்றானே, இல்ல அவனுக்கு நம்ம மேல வேற ஏதோ கோவம், நம்ம கிட்ட திரும்ப ஃபோன் பண்ணி பேசுவான் அப்படின்னு ஹீரோயினை வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கவும் தான் உண்மையா அவன் நம்மளை விட்டு தூரமா போயிட்டான். ஸோ பிரேக்கப் ஆனது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சு ரொம்பவே உடஞ்சி அவளால் அவளுடைய ஒர்க்ல கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்பதான் அந்த பப்ளிஷர் வந்து நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி, என்னமா ஆச்சு, உன்னை ஆளே காணும், உன்னுடைய ப்ராப்ளம்லாம் சரியாயிட்டு நம்புறேன், நீ ஆல்ரெடி நிறைய லீவ் போட்டுட்ட, உன்னுடைய சேவை எங்களுக்கு தேவை, அதனால நீ நெக்ஸ்ட் நாவல் வந்து சீக்கிரமா அவுட்லைன் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா ஹீரோயின் இனிமே சிங்கிள் சென்டென்ஸ் கூட எழுதல. இது காணாதுன்னு மேனேஜரும் நெக்ஸ்ட் நாவல் வந்து சீக்கிரமா எழுது, இன்னும் 10 நாள்ல பக்குவமா எழுதி முடி அப்படின்னு ஞாபகப்படுத்த ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பட் முடிச்சு தானே ஆகணும். ஏன்னா ஹீரோயின் மேல அவங்க வச்சிருக்கிற ஹோப்பை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு படத்தோடைய ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பெரிய பேலஸ்ல பிரின்ஸா இருக்கிறான். அதுவும் இப்போ ஹீரோயின் வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா, ஒரு புக், சில புக்ஸ் எழுதியிருப்பாங்கல்ல, அதுல இருக்கக்கூடிய லவ் பாண்டுன்ற நாவல் தான் அவன் படிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு ஹீரோயின் எழுதின நாவல் வந்து ரொம்பவே பிடிக்கும் போல. தொடர்ந்து அதை படிச்சுட்டே இருக்கிறான். அப்பதான் ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து ஹீரோடைய ரொட்டீன் ஷெட்யூலை சொல்லிட்டு ப்ரோக்ராமா லிஸ்ட்டை போட்டு சொல்லிட்டு இருக்கிறான். எந்த இடத்துக்கு போகணும், எந்த டைமுக்கு எந்த இடத்துக்கு போய் யாரை மீட் பண்ணணும், எந்த ஹோட்டல்ல சாப்பிடணும், எப்படி போகணும் வரணும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு லாஸ்டா ஹீரோடைய பேலஸ்ல கிராண்ட் பால் நடக்கிற டேட்டையும் சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட, உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குதுன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அந்த லெட்டரை ஆர்வமா வாங்கி பாக்குறான். ஹீரோடைய ஃப்ரெண்டு பேரு லீ. அவர் டீல் பண்ற மெரைன் ஃபெசிலிட்டி, அதாவது ஹெவன் ஐலாண்ட்ஸ்ன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ஐலாண்டை தான் இந்த ஹீரோடைய ஃப்ரெண்டும் அதுக்கு நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லி இன்வைட் பண்ணி போட்டிருக்கிற டேட்டை பார்த்து உடனே நம்ம ஹீரோ, அன்னைக்கு வேற எதுவும் ப்ரோக்ராம் இருக்கான்ற மாதிரி கேட்கவும் உடனே அவனும், அன்னைக்கு தான் பேலஸ்ல கிராண்ட் பால் இருக்குது அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த இடத்துக்கு குயினும் வராங்க. வந்து கிராண்ட் பால் நடக்கிற அன்னைக்கு தான் உன்னுடைய மேரேஜையும் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம கேத்ரின் தான், நம்மளுடைய அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் உனக்கு ஏத்த பொண்ணா இருப்பா, அது பாட்டுக்கு லபலபன்னு சொல்லவும். பட் ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அதனால ஹீரோ வந்து, என்னால அன்னைக்கு கண்டிப்பா வர முடியாது, அது போக எனக்கு இப்போ மேரேஜ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்ட் என்னைய ஹெவன் ஐலாண்டுக்கு ஃபண்ட் ரைஸ்
பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ நான் கண்டிப்பாக அங்கே போகணும், இல்லாட்டி ரொம்பவே கஷ்டமாக போயிடும் அப்படின்னும் போது இதை கேட்டு குயினும் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே சொல்ல முடியாமல் சரி சீக்கிரமாக முடிச்சுட்டு வா, உன்னுடைய வேல்யூபிளான டைமை லோக்கல் பீப்புள் கூடலாம் கனெக்ட் பண்ணிக்காத சரியா, அவங்க கூடலாம் ஸ்பெண்ட் பண்ணாத அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு அனுப்பி விட்றாங்க. ஸோ ஹீரோவும் நல்ல வேலை ஒரு வழியாக நம்ம நினச்ச மாதிரி எஸ்கேப் ஆகிட்டோன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஏன்னா ஹீரோவுக்கு அவன் பிடிச்ச மாதிரி அவனுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணணுன்ற மாதிரி தான் ஆசை. அப்படியே சீன் கட் ஆகி அடுத்தது நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு புக் ஸ்டோர்ல போய் ரீட் பண்ணலான்னு புக்கை வாங்க போகும்போது அந்த புக் ஸ்டோர்ல அவ எழுதின லவ் பாண்ட் புக் இருக்கிறத பார்த்ததுமே ஒரு ஆர்வத்துல வேகமா போய் அந்த புக்கை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே புக் ஸ்டோர்ல தான் நம்ம ஹீரோவும் நின்று பார்த்துட்டு இருப்பான். சடனா ஹீரோயின் மேல மோதினதுனால ஹீரோயின் கையில இருந்த புக் எல்லாம் கீழே விழுந்துருது. இதை பார்த்த ஹீரோவும் சோ சாரிங்க, நான் தெரியாம உங்க மேல மோத்திட்டேன், இருங்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் புக்கெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது அப்போ கீழே இருந்த லவ் பாண்ட் புக்கை எடுத்து காட்டி இந்த புக் என்னுடைய ஃபேவரட் நாவல், ரொம்பவே நல்லா இருக்கும், அடுத்த சீசனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், அது போக நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா என்ன அப்படின்னு கேட்கும்போது பட் இதெல்லாம் ஹீரோயின் காதில் வாங்காத மாதிரி இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு அவன் கையில் வச்சிருக்கிற லவ் பாண்ட் புக்கை திரும்பி பார்த்து ஷாக் ஆகுறான். அப்பதான் அவனுக்கு தெரியுது லவ் பாண்ட் புக்கோடைய ஆத்தரே நம்ம ஹீரோயின் தான்றது. உடனே வேகமா ஹீரோயின் கிட்ட பேசணும்னு வந்தா அந்த கூட்டத்துக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்து எங்கேயோ காணாம போயிட்டாங்க. ஸோ ஹீரோ இவ்வளவு வேகமா போறத பார்த்ததுமே அசிஸ்டண்டும் என்னாச்சு அப்படின்னு ஓடி வந்து கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் ஒரு ஸ்மைல் மட்டும் பண்றான், எதுவும் சொல்லல. அடுத்தது ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவளுடைய ரூம் கதவை யாரோ உடைக்கிற மாதிரி டப்பு டப்புன்னு சத்தம் கேட்க ஹீரோயினும் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க முடியுதா அந்த வீட்டுல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கதவை ஓபன் பண்ணா வெளியில ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கையில ஃபுட்டும் ட்ரிங்க்ஸும் வாங்கிட்டு வந்து ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க. அடுத்தது ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடும்போது அப்போ ஹீரோயின் என்னுடைய லவர் வந்து என்ன பிரேக்கப் பண்ணிட்டான், அவன் சொல்ற ரீசனை என்னால ஏத்துக்கவே முடியல, ரொம்பவே அழுகையா வருது, உனக்கு தெரியும் தானே நான் அவனை எவ்வளவு லவ் பண்ணேன்னு, இப்படி சடனா என்ன பிரேக்கப் பண்ணிட்டான், என்னால அதுல இருந்து வெளியில வரவே முடியல, என்னுடைய ஒர்க்லயும் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அடுத்த சீசனுக்கு ரெடி பண்ண சொல்லி ஒரு பக்கம் பப்ளிஷர் வேற என்ன படாத பாடு படுத்துறாங்க, எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஃப்ரெண்டும் இதுக்கு தான் இந்த லவ் எல்லாம் பண்ணவே கூடாதுப்பா, லைஃப் லாங் நம்மள அள வச்சிடும், சரி போனா போயிட்டு போறான், உன்னுடைய ஒர்த் வந்து அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ல இருந்த ஹெவன் ஐலாண்ட் டிக்கெட்டை பார்த்து நம்ம ஏன் இந்த இடத்துக்கு போக கூடாது, உனக்கும் மைண்ட் நல்லா இருக்கும்ல, அங்க வச்சு உன்னுடைய ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் இது அவளுடைய லவ்வருக்காக புக் பண்ணி இருந்திருப்பா இல்லையா, ஸோ அதை நினைச்சு 1 செகண்ட் ஃபீல் பண்ணிட்டு சரி வா போலான்ற மாதிரி ஒத்துக்குறாங்க. அதே மாதிரி ஹெவன் ஐலாண்ட்ல உள்ள ரெசார்ட்ல புக் பண்ணிட்டு ஹீரோயின் அவளுடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போறா. ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு நான் வெளியில கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அங்கிருந்து அப்படியே போயிட ஹீரோயினும் சரின்னு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு போது அப்போ அவளால ஸ்டார்ட் பண்ண முடியல, ஏதோ டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கவும் சரி நம்மளும் வெளியில போய் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே வெளியில போக அப்படி போகும்போது தான் ஹீரோயின் லவ்வர் வேற ஒரு பொண்ணு கூட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கிறத பாக்குறா. எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க, மனசெல்லாம் வலிச்சு போகுது, ஐயோ இவ வேற பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி செடிக்குள்ள குனிஞ்சு ஒளியறாங்க. இந்த டைம்ல ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ள வந்து போகுது. இவளுக்காக தான் நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சு போயிருப்பானோ, எப்ப பார்த்தாலும் ஒர்க்குன்னு பிஸியா சுத்திட்டு இருப்பான், இப்ப மட்டும் இந்த பொண்ணு கூட நல்லா ஜாலியா சுத்திட்டு இருக்கானே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயின் பின்னாடி வந்து நிற்கவும் ஹீரோயினும் அப்படியே திரும்பி பார்க்கவும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஐ எம் சோ சாரிங்க, போன தடவை பார்த்துட்டு உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியல, உங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நெக்ஸ்ட் சீசன் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினுக்கும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, அதுக்காக தான் இங்கே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே திங்க் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறேன், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நைஸாக சமாளிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினுடைய எக்ஸ் லவர் இந்த டைமில் கரெக்டாக ஹீரோயினை பார்த்துட்றான். அதனால அவன் கூட்டிகிட்டு வந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக தான் இங்கே வந்திருக்கிறோம், இவங்க என்னுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு தான் அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்குறான். ஸோ எக்ஸ் லவரும் இதே ரெசார்ட்டில் தான் புக் பண்ணியிருக்கிறான் போல. பட் ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத வச்சு எக்ஸ் லவர் போய் சொல்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா. இருந்தாலும் வழியையுமே தாண்டி எக்ஸ் லவர் மேலே வர்ற கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே மூவ் ஆக்கி நேராக அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ் லவரை பற்றி என்னென்ன சொல்கிறான் பார்த்தியா, அவன் வேற பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கதான் என்ன பிரேக்கப் பண்ணியிருக்கிறான் போல, அந்த பொண்ணு கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது என்னால் அதெல்லாம் பார்க்கவே முடியல, சரி பரவாயில்ல அந்த பொண்ணு கூடயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறானே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான், அவனாச்சும் நல்லா இருந்துட்டு பாறான், அவனை நான் உண்மையாக லவ் பண்ண தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்க அதுக்கு ஃப்ரெண்டும் விடு விடு அவன் முன்னாடியே உனக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே சீன் கட் ஆகி ஹீரோ மரைன் லேப்ல போய் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அசிஸ்டன்ட் வந்து டாக்டர் லீனால ஃபண்ட் ரேசர் மீட்டிங்க்கு வர முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட ஹீரோ இந்த லேப்னால தான் நிறைய மணியை ஏர்ன் பண்ண முடியும், ஸோ அதனால நானே இந்த ஃபண்ட் ரேசர் ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். இருந்தாலும் ஹீரோவுக்கு எப்படி ஸ்பீச் கொடுக்க போறோம், எப்படி நம்ம எல்லாரையுமே இன்ட்ராக்ட் பண்ண போறோம்ன்ற கொஞ்சம் ஒரி இருக்குது. இருந்தாலும் அதை மைண்ட்ல ஏத்தாம அசிஸ்டண்ட்டை கூட்டிட்டு அப்படியே வாக் பண்ணிட்டு போகும்போது ரெசார்ட்ல ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்டும் கூட இருக்கிறத பாக்குறான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்ததுமே ஏய் நீங்க எங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் இவன் பிரின்ஸ்ன்னு சொன்னா ஹீரோயின் சரியா நம்ம கூட மிங்கிள் ஆக மாட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு
வச்சுக்கிட்டு நான் மெரைன்ல பார்ட் டைம் கன்சல்டண்டா ஃபண்ட் ரேசருக்காக இருக்கிறேன், இங்க எல்லாமே எனக்கு அத்துப்படி, நீங்க 2 பேரும் வாங்கல, உங்களுக்கும் தெரியாத இடத்தெல்லாம் நான் காட்டுறேன்ற மாதிரி சொல்ல, பட் இதை கேட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு உடனே நான் ரெடி அப்படின்னு சொல்ல, பட் ஹீரோயினுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோ மேல க்ரஷ் வந்துருது. அதனால அவளும் ஹீரோயின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவளையும் வர்றதுக்கு ஓகே சொல்லிடுறா. இதை கேட்ட ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியா அங்கிருந்து போயிட்டான். இதெல்லாம் தூரத்துல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான். அது யாருடான்னு பார்த்தா இது குயினோட செக்யூரிட்டி தான். ஹீரோவை ஸ்பை பண்றதுக்காக குயின் அனுப்பி வச்சிருந்த ஆளு தான் இவன். ஸோ செக்யூரிட்டியும் குயினுக்கு கால் பண்ணி இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்குது, ஸோ நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்ததா ஹீரோயினும் ஃப்ரெண்டும் ஹீரோ சொன்ன மாதிரியே பீச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ போட்ல ரெடியா இருந்துட்டு எப்படி போட்ல இருந்துகிட்டே துடுப்பை யூஸ் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு அதை சரியா ஹேண்டில் பண்ண தெரியாம தண்ணிக்குள்ள பொத்துன்னு விழுந்துட்டாங்க. இதை பார்த்து ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆக்கி நானே கீழே விழுந்துட்டேன், நீ மட்டும் எப்படி போட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனையும் பிடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. ஸோ இப்படியா 2 பேரும் ஹாப்பியா ஃபன் பண்ணிட்டு இருக்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோயின் முகத்துல இப்பதான் சிரிப்பு வருது. அப்படியே அவங்க ஃபன் பண்ணிட்டு போட்ல இருந்து வெளியில வந்ததும் அந்த இடத்துல எக்ஸ் லவர் அவன் கூட்டிட்டு வந்த பொண்ணு கூட இந்த வாலிபால் விளையாடிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்ததுமே விளையாடவா அப்படின்னு கூப்பிட்டதும் உடனே எக்ஸும் அவளுக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பெருசா வராது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் அப்படின்னா நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட டீம் போட்டு அதுல எக்ஸ கேம்ல வந்து தோக்கடிக்கிறாங்க. அப்படி தோக்கடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஹைஃபை பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே எக்ஸுக்கு வந்து செம கடுப்பாகுது. ஏன் என்னன்றது தான் புரியல. அதனால இதை பார்க்க முடியாம அங்கிருந்து அப்படியே போயிட எக்ஸ் லவர் கூட இருந்த பொண்ணும் அங்கிருந்து போயிட்டாங்க. அடுத்தது ஹீரோ ஹீரோயின் அப்படியே பீச் ஓரமா பேசிட்டு போறாங்க. அப்பா அவன் என்ன பேசிட்டு வரானா, எனக்கு இந்த மெரைன் எக்காலஜி மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் என்னுடைய அம்மாவுக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இருந்தாலும் என்னுடைய பேஷனை விட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காக நான் அதுல நிறைய ஃபோக்கஸ்டா இருக்கிறேன், என்னன்னே தெரியல, அவன் கூட பேசும்போது எனக்கு மைண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினும் ரியலி எனக்கும் அப்படிதான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் கூட பேசும்போது தான் நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன், அடுத்த சீசனுக்கு ஹெட்லைனும் ரெடி ஆயிடுச்சு, உன்கிட்ட ஏதோ பவர் இருக்குது, இல்லாட்டி நான் அவ்வளோ சீக்கிரமா ரெக்கவர் ஆவேன்ற மாதிரி நான் நினைக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்ல, இப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு லவ்வா கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இதெல்லாம் குயினோடைய செக்யூரிட்டியும் பார்த்துட்டு குயின் கிட்ட அப்டேட் பண்ண, அதை கேட்டு குயினும் கோபப்பட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பையன் சுத்துற பொண்ணோடைய எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. அடுத்ததா ஹீரோயினும் லேப்டாப்ல அவளுடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்றா. அவளுடைய முத்தான முகத்துல இப்பதான் சந்தோஷத்தையே பார்க்க முடியுது. இதை பார்த்த ஃப்ரெண்டும் என்னடி ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் நாவல் எழுத நல்ல ஐடியா கிடைச்சிருச்சு, அது போக ஹீரோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு குயினோடைய செக்யூரிட்டி ஹோட்டல் ஸ்டாஃப் மாதிரி வந்து ஹீரோயினுக்கு ஒயின் பாட்டில கிஃப்டா கொடுத்து ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே குயின் கிட்ட வந்து சொல்றான். குயினோ ஹீரோயினுடைய ஐடென்டிஃபையை தெரிஞ்சுக்கிட்டு போயும் ஒரு நாவல் ரைட்டர், அதுவும் மிடில் கிளாஸ் பொண்ணு, அவ பின்னாடியே என்னுடைய பையன் சுத்துறான், நினைச்சாலே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கிட்ட என் பையனை இந்த பொண்ணு பின்னாடி சுத்தாம எப்படியாச்சும் ஒரு வழி பண்ணு சரியா அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள் ஹீரோயின் தனியா ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ இங்க தான் இருக்கியா, உன்னை தேடி ரெசார்ட் ஃபுல்லும் நான் தேடி பார்த்தேன், உன்கிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியல, உன் கூட இருக்கும்போது தான் என்னாலேயே என்ன புரிஞ்சிக்கவே முடியுது, இப்படியே லைஃப் லாங் நீ என் கூடவே இருந்துட்டா இன்னுமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பிரின்ஸ் அப்படின்ற உண்மையை சொல்லி எப்படியாவது ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடலான்ற மாதிரி நினைக்கும் போது அங்க சடனா வந்து செக்யூரிட்டி ஹீரோ கிட்ட குயின் உங்ககிட்ட பேசணுன்ற மாதிரி சொல்றாங்க, பேசுங்க அப்படின்னும் போது இதை கேட்டு ஹீரோயினும் என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நான் தான் பிரின்ஸ் அப்படின்ற உண்மையை உண்டியல்ல போட்டு உடைக்கிற மாதிரி உடைக்கவும், அதை கேட்ட ஹீரோயினும் அங்கிருந்து கோச்சிக்கிட்டு ரூமுக்கு போய் அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி இவனும் என்னைய சீட் பண்ணிட்டான், இந்த 3 நாள்ல ஒரு நாள் கூட அவன் என்கிட்ட வந்து உண்மையை சொல்லணும்னு தோணல, இப்ப வேற ஒருத்தங்க சொல்றது மூலமா தான் அவன் என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்க, அதுக்கு ஃப்ரெண்டும் இதுல பெருசா என்ன தப்பு இருக்குது, அவங்க வந்து பெரிய இடம், ஒருவேளை அவர் பிரின்ஸ்ன்னு தெரிஞ்சா நீ நார்மலா பேச மாட்ட, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன்னு கூட அவர் உன்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, பட் இது எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்ல, அதான் நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தா அந்த கடவுளுக்கு பிடிக்காதே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க வந்திருக்கிறான். உடனே ஹீரோயினும் சரி லஞ்ச் அப்போ நம்ம வெளியில போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டியும் அவன் வந்த வேலையை முடிச்சுட்டு குயின் கிட்ட போன்ல பிரின்ஸை நான் இந்த அளவுக்கு முன்னாடி சந்தோஷமா பார்த்ததே கிடையாது, அந்த ரைட்டர் பொண்ணு கிட்ட இருக்கும்போது அவனை அறியாமலேயே அவங்க கூட ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறான், எனக்கு தெரிஞ்சு இது லவ்வா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொல்ல, அப்படியே சீன் கட் ஆகி ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியா போயிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து எப்படி ஃபண்ட் ரேசர் ஈவெண்ட்டுக்கு நான் ஸ்பீச் கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயினை மெரைன் லேப்க்கு கூட்டிட்டு வந்து காட்டி 2 பேரும் அண்டர் வாட்டர்ல ஒன்னா கை கோத்து நடந்து ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா ஃபீல் கொடுக்குது. அடுத்து ஹீரோயினும் ஹீரோவுக்கு ஸ்பீச் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறா. இப்படி 2 பேரும் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒன்னா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயினை சீக்கிரட்டான ஒரு ஸ்பாட்க்கு கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற வாட்டர் ஃபாலை காமிச்சு என்னுடைய அப்பா என்ன அடிக்கடி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவாரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் நான் மட்டும் இங்க வந்து அவருடைய மெமரியை ரீகலெக்ட் பண்ணுவேன், அவருக்கு என்விரான்மெண்ட்டை சேவ் பண்றது ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் நானும் என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணணும்
அதை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பேஷனும் அதுதான். பட் என்னுடைய அம்மாவுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அவங்க ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க. பிரின்ஸ்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ரூல்ஸ் போட்டு வாழ்வாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா லைஃப் ஒரு தடவை தான், அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். உனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை பண்ணு, உன்னுடைய அம்மா கிட்ட எடுத்து சொல்ல அவ்வளோதானே அப்படின்னு சொல்ல, ஹீரோ சரி சொன்னா மட்டும் கேட்டுடையா போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும்போது அங்க எக்ஸும் அந்த பொண்ணும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எக்ஸ் ஹீரோயினை பார்த்ததுமே அந்த ஆர்கியூவை ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட வரான். அந்த டைம்ல ஹீரோக்கும் கால் வர்றதுனால அங்கிருந்து அப்படியே போயிட்ட. அப்ப எக்ஸ் ஹீரோயின் கிட்ட வந்து என்ன மன்னிச்சிரு, உன்னுடைய அன்பை என்னால இப்பதான் புரிஞ்சிக்க முடியுது. உன்னை மாதிரி எவளாலையுமே என் மேல பாசத்தை காட்ட முடியாது. உன்னைய விட்டுட்டு நான் இவ பின்னாடி போனதுக்கு தான் ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி உன்னை ஒரு தடையாவது ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் இல்ல எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்ல, உடனே எக்ஸும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து போயிட்டான். அடுத்தது ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஈவெண்ட்டுக்காக செமையா ராயல் அவுட்ஃபிட்ல ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயினும் ஃப்ரெண்டு வராங்க. அதை பார்த்த ஹீரோ ரொம்பவே எக்ஸைட் ஆகுறான். அடுத்தது என்ன, ரெண்டு பேரும் ஜோடி புறாவா ஒன்னா ஈவெண்ட்டுக்கு போறாங்க. அங்க செமையா ஸ்பீச் கொடுக்க அதை கேட்டு எல்லாருமே கை தட்டுறாங்க. அடுத்ததா ஹீரோ ஹீரோயின் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஹீரோவுக்கு மனசுல பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் முடிச்சதுமே நம்ம இந்த கண்ட்ரியை விட்டு போய் ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்குது. ஹீரோயினும் ஆல்மோஸ்டா அவ எழுதுற நாவல் முடிக்கிற அளவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்படி ரெண்டு பேரும் கண்ணால பேசி கிஸ் பண்ண போகும்போது அப்போ குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி நம்ம குயின் வந்து நின்று டின்னர் சாப்பிடுவாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப அங்க உட்காரும் போது செக்யூரிட்டி கைய குயின் வந்து டச் பண்றாங்க. இதை நோட்டீஸ் பண்ண ஹீரோயின் ஹீரோ கிட்ட உங்க அம்மாவுக்கும் செக்யூரிட்டிக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்க உனக்காக ஊருக்காக கூட அதை மறைக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோ இதை கேட்டு ரியாக்ட் ஆகாம அப்படியே சைலண்டா இருந்துட்டான். அடுத்தது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டின்னர்ல இருக்கும்போது அப்போ குயின் ஹீரோயின் கிட்ட உன்னுடைய நாவலை நான் இது வரைக்கும் ரீட் பண்ணதே கிடையாது, எனக்கு இந்த மாதிரி எதுல இன்ட்ரெஸ்டும் இருந்தது கிடையாது, நெக்ஸ்ட் நாவல் எழுதிட்டியா அது ரீச் ஆகிடுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினும் ரீச் ஆகும், பிரின்ஸ்க்கே என்னுடைய நாவல் வந்து பிடிச்சிருக்குதுல்ல அப்படின்னு சொல்ல, அப்போ கரெக்டா செக்யூரிட்டி வந்து ஹீரோ கிட்ட நிறைய டோனர்ஸ் வந்து உங்க கூட போட்டோ எடுக்கணும்னு சொல்றாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட, அதுக்கு ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் மறுக்கிறான். உடனே குயினும் கெஸ்ட் போய் பார்த்துட்டு வா, அப்புறம் என்ன கேட்காம எந்த டாக்குமெண்ட்ஸ்க்கும் ஓகே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ ஹீரோ போனதுக்கு அப்புறம் குயின் அவளுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டுறாங்க. இதை பாரு, நீ என் பையனை லவ் பண்றியான்னு கேட்டா நீ ஆமான்னு தான் சொல்லுவ, ஆனா அதை கூட என்னால கேட்க முடியாது, எனக்கு கேட்கவும் தோணாது. என் பையன் ஒரு காமன் கேர்ளை லவ் பண்றான்னு சொன்னா அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக நான் விரும்பல, அதனால நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். வேலைக்காரி வீட்டு எஜமானி ஆகுறதுலாம் நான் இருக்கிற வர அது நடக்காது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அப்படியே இன்சல்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. கண்ணுல கண்ணீரோட அங்கிருந்து கிளம்பி போகவும் அப்ப எக்ஸ் வந்து உன்னை அழ வச்சுட்டானா, உன்னை மாதிரி பொண்ணை நீ திரும்பி பார்க்கவே முடியாது, இப்பவும் ஒண்ணு கேட்டு போகல, நம்ம ஒன்னா திரும்ப சேரலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கூட கொஞ்சம் அழுதுட்டு அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஹக் பண்ணி பார்ட்டி எல்லாம் நடந்ததை சொல்லி ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. ஹீரோவும் இது தெரியாம ரெசார்ட்டுக்கு வந்து ஹீரோயின் இருக்கிற ரூமை வந்து பார்த்தா அது எம்டியா இருக்குது. அப்புறம் தான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் டெக்ஸ்ட் பண்ணி ஐலாண்ட்ல இருந்து வந்துட்டோன்ற மாதிரி சொல்ல, இந்த டெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட காமிக்க, ஹீரோவுக்கும் குயின் தான் ஏதோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாங்க, அதனாலதான் அவன் ஃபீல் பண்ணி கிளம்பிட்டான் அப்படின்னு புரிஞ்சு போய் குயின் கிட்ட கேட்கலாம்னு வந்தா குயின் செக்யூரிட்டி கூட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு ஒலிவியா கிட்ட என்ன சொன்னீங்க, அவ ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லாம போயிட்டா, அவ என்னுடைய லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னையவே முழுசா உணர்ந்தேன், எனக்கு அவளை பிடிச்சிருக்குது, அவளைதான் நான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, குயின் இதை கேட்டு மைசன் அதெல்லாம் நம்ம பரம்பரைக்கே ஒத்து வராது, நமக்கு எத்திக்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னும் போது, எப்படிமா உங்களுக்கு செக்யூரிட்டியை பிடிச்சும் ஊருக்காக அதை மறைச்சு வாழ்றதுல என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் நம்ம ஹாப்பியா இருந்துட்டு தான் நம்ம ட்ரெடிஷ்னல் டியூட்டியை பார்க்கணும், இதெல்லாம் மறைச்சு யாருக்காக, அதுவும் இந்த சொசைட்டிக்காக நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு குயினும் உன்னுடைய அப்பா நம்மள சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாரு, அப்படி போனதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி தான் எனக்கு நல்லா சப்போர்ட்டா இருந்தாரு, எனக்கு அவரை பிடிக்கும் தான், ஆனா நான் அவர்கிட்ட சொன்னது கிடையாது, இதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்கன்னு பயந்தேன், அதனால தான் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி ஹீரோக்கு கிரீன் சிக்னல் கொடுக்க, ஹீரோக்கு அவளை தான் சந்தோஷம் தாங்க முடியல, வேகமா ஹீரோயினை பார்க்க வரா. அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோயினுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனதுனால அந்த நாவல்லையும் ஹீரோ ஹீரோயின் பிரியிற மாதிரி என் பண்ணி முடிக்க, இதை பார்த்த பப்ளிஷரும் இதனால ஏத்துக்கவே முடியாது, நம்ம ரீடர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஸோ ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட எதுக்கு சொல்லாம கொள்ளாம வந்த, உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ண தெரியுமா, என்கிட்ட பேசக்கூட உனக்கு தோணல அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அதுக்கு ஹீரோயினும் இதை பாரு நமக்கு செட் ஆகாது, நீ பெரிய இடம், உனக்கு ஏத்த மாதிரி கேத்ரினை நீ மேரேஜ் பண்ணி உன்னுடைய ட்ரெடிஷ்னல் டியூட்டியை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அங்க குயின் செக்யூரிட்டி கூட வந்து ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டு, நீ தான் எங்களுடைய அறிவு கண்ணை திறந்திருக்கிற, ஊருக்காக வாழாம நம்ம உணர்வுக்காக வாழணும்ன்ற மாதிரி நீ புரிய வச்சுட்ட, என்னுடைய பையனுக்கு நீ தான் சரியான ஜோடி, இனி உன்னுடைய நாவல் புக் தான் நம்ம வீட்டுல இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா ஃபைனலா நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்னா சேர்ற மாதிரி ஸ்டோரிக்கு எண்ட் கார்டு போட, அங்க பப்ளிஷர் கேட்ட மாதிரி ஹீரோயினும் ஸ்டோரியை ஹாப்பியா முடிச்சிட்டாங்க. ஹீரோயினும் கடைசியில அவளுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு பையனும், ஹீரோவும் அவன் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு கிடைச்ச மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ எப்படி
இருந்துச்சு. ஸோ லவ் பண்றவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அது போக இதுல வர ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்றத நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.